கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்னா என்ன சார்? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா அதனால வந்து ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை இறக்கம். எந்த வயசுல பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இறக்கம் வந்து வரும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஏஜ் அந்த ஏஜ் சொல்ல முடியல. கர்ப்பப்பை இறக்கத்திற்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும்? என்னன்னா இடுப்பு வலி இது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையே வரும். சில பேருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த கர்ப்பப்பை இறங்குறதால அந்த யூரினரி பிளாடர் வந்து அழுத்தப்படுறதால தும்மும் போது இருமும் போது அடிக்கடி வந்து யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும். மாதவிடாய் வந்து ஒரு ஒரு 1 மந்த் வந்து கரெக்டா வரும், இன்னொரு மந்த் வந்து அந்த சைக்கிள் மாறும். சோ இது கூட வந்து கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்கும். ஆமா, அது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து தொடக்க காலத்துல இதுக்கு வந்து அடிப்படைக்கு இது ஒரு காரணமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா சார், கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்னா என்ன சார்? பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா அதனால வந்து ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை இறக்கம். இப்போ ஏன் மண்ணீரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதுதான் வந்து சென்ட்ரல் போர்ஷனில் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுது, எல்லா உறுப்புகளும் அந்தந்த இடத்துல அது இருக்க வச்சுட்டு இருக்கிறது அதோட சிறப்பான வேலை மண்ணீரல். இப்போ மண்ணீரல் பாதிக்கப்படும் போது தான் உடம்புல எந்தெந்த உறுப்புகள் அந்தந்த இடத்த விட்டு கீழே இறங்குது. இந்த கர்ப்பப்பை இறக்கம்ங்கிறது கர்ப்பப்பை வந்து பெண்களோட யோனிக்கு கீழே இறங்கி வருது. இது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பைல்ஸும் வரும், அது ஹெர்னியா வரும். அதனால அந்தந்த இடத்துல இருந்து அந்த உடல் உறுப்புகள் வேற இடத்துக்கு நகர்ந்து வருது. அது மாதிரிதான் பெண்களுக்கும் மண்ணீரல் வந்து அதிகமா பாதிக்கப்படும் போது இந்த கர்ப்பப்பை இறக்கம் வந்து வருது. எந்த வயசுல பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இறக்கம் வந்து வரும்? இது பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா வெயிட் தூக்குறாங்க. அதே போல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஏஜ் அந்த ஏஜ் சொல்ல முடியல. அதே போல வந்து இந்த பிரெக்னென்ட் ஆன பிறகு சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை இறக்கம் வந்து வருது. இன்னொரு விஷயம் வந்து அவங்களோட உணவு பழக்கம். சில பெண்கள் வந்து இப்பவே வந்து ஸ்மோக் பண்றாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க, அதனால வந்து உடல் நலம் வந்து பாதிக்கப்படுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையும் இதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா. ஸோ வந்து பெண்கள் வந்து ஆல்கோஹால் ட்ரிங்க் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க, அதனால கூட கர்ப்பப்பை இறங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அந்த கர்ப்பப்பை இறக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியுமா, பேலன்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாமா. ஏன்னா வந்து இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுன்னா ரத்தத்தை வந்து அசுத்தப்படுத்து. அதே போல மனநிலையும் வந்து அவங்களுக்கு பாதிக்குது. மனநலம் பாதிக்குதுங்கிறது என்னன்னா மனக்கவலை அதிகமாக இருக்குது, மன சோர்வு, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, ரொம்ப இரிட்டேஷனாக இருக்காங்க, அந்த ஸ்மோக் அந்த ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து மனம் ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அது கூட இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த கர்ப்பப்பை இறக்கத்திற்கு எந்த உடல் உறுப்புக்கு வந்து நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு? முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மண்ணீரல் தான். இந்த மண்ணீரல் வந்து சரியா இயங்கலைன்னா என்னன்னா இந்த ரத்தம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது குறையும். இப்போ ரத்த ஓட்டம் வந்து குறையும், ரத்தம் ப்ரொடியூஸ் ஆகிறதும் குறையும். அதே போல் ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த கவனச்சிதறல் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி மறந்துடுவாங்க. உடம்புல வந்து ரத்தம் நல்லா இருந்தாவே ஞாபக சக்தி வந்து நல்லா இருக்கும். ரத்தம் குறைய குறைய ஞாபக மறதி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கர்ப்பப்பை இறக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த கர்ப்பப்பை இறக்கம் அப்படின்றது வந்து இப்போ ஒரு டெம்பரரியா இருக்கிறது இது விஷயமா, இல்லை வந்து லாங் டேர்ம் இருந்தாலும் இது வந்து பெரிய அஃபெக்ட் கொடுக்குங்களா? இது ஆமா, என்னன்னா கர்ப்பப்பை இறக்கம்னா இப்போ ஆங்கில மருத்துவத்துல என்ன சொல்றாங்க, சில பேர் வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டுங்கன்னு சொல்றாங்க. பொதுவா வந்து கர்ப்பப்பையோட அந்த மசில் வந்து எப்படி இருக்குன்னா சுருங்கி விரிகிற தன்மையா இருக்கும். அதனாலதான் வந்து பிரெக்னென்ட் போது அந்த அளவுக்கு அந்த மசில் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ நார்மலா பிரெக்னென்ட் ஆன பிறகு டெலிவரி ஆன பிறகு அந்த மசில் வந்து இயல்பான நிலைக்கு வந்துடுது. அப்போ என்னன்னா அந்த கர்ப்பப்பை தசை வந்து பலவீனமானாலும் இந்த பிரச்சனை வரும். கர்ப்பப்பை இறக்கத்திற்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும்? இந்த அறிகுறிகள் இருக்கிறதுனால இது வந்து கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இடுப்பு வலி இது அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சில பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனையே வரும். ஆமா, சில பேருக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து டிராவல் பண்றாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து சில பஸ் ஸ்டாண்ட்ல தான் வண்டியை வந்து நிப்பாட்டுவாங்க, பஸ்ல போறவங்க. அப்போ அந்த இடத்துல வந்து டாய்லெட்டை வந்து அவங்க வந்து சரியா மேற்பார்வை பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துலலாம் அவங்க வந்து இந்த மாதிரி யூரின் போறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து அந்த யூரின் வந்து அதிகமாக வந்து அந்த யூரினல் பிளாடர்லேயே தங்கும். அப்போ வீட்டுக்கு போய் தான் அவங்க போவாங்க. இப்படி யூரினல் ட்ராக்ல அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம். இப்போ லேடிஸாக இருக்கும் போது இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்க இருக்கிற அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து சரியா இல்லைன்னா அவங்க வந்து யூரின் வந்து சரியாக போக மாட்டாங்க.
அதன் மூலமா வந்து யூரினரி பிளாடர் வந்து பாதிக்கப்படுது. இப்போ என்னன்னா அந்த கர்ப்பப்பை இறங்குறதால அந்த யூரினரி பிளாடர் வந்து அழுத்தப்படுறதால தும்மும் போது இருமும் போது அடிக்கடி வந்து யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும். அவங்களும் அறியாமே வந்து யூரின் வந்து வெளியே வந்துடும். அதனாலவே வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால வெளியே போக மாட்டாங்க. அதாவது ஒரு பெரிய டிராவல் பண்றதுக்குன்னா வர மாட்டாங்க. தனிமைப்படுத்திப்பாங்க. மன ரீதியா வந்து அவங்க வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க இந்த பிரச்சனையால. இப்ப இந்த கர்ப்பப்பை இறக்கத்திற்கு இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு வகையான ஒரு காரணமா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா நோய் வந்து எங்க இருந்து உருவாகுதுன்னா எண்ணத்துல இருந்தா உருவாகும். ஓகே. ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உறுப்புகளை பாதிக்கும். அதிகப்படியான கோபம் வந்து கல்லீரலை பாதிக்கும். பயம் என்ன பண்ணுதுன்னா கிட்னியை பாதிக்கும். அதே போல கவலையாவே இருந்தாவே நுரையீரல் பாதிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு பாதிப்பு உண்டு. இப்ப மண்ணீரல் பாதிக்கப்படுறதால கர்ப்பப்பை இறக்கம் வருது. மண்ணீரல் வந்து எந்த உணர்வால அதிகமா பாதிக்கப்படும்னா இந்த மாதிரி ஞாபக மறதி. ஏன்னா பிளட்டோட ப்ரொடியூஸ் வந்து குறைஞ்சிடும். அப்போ ரத்தம் இல்லைன்னா ஒரு விஷயம் இங்க வச்சதை டக்குன்னு மறந்துடுவாங்க. என்ன பேசணுங்கிறத மறந்துடுவாங்க. இன்னும் பலவிதமான மறதிகள் உண்டு. அதான் இடம் சார்ந்திருக்கும், பொருள் சார்ந்திருக்கும், நம்ம என்ன பேசணும் அது கூட தெரியாம போயிடுவாங்க. ஸோ என்னன்னா ப்ரெசென்ட்ல இருக்க மாட்டாங்க. அதனால கவனக்குறைவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு வந்து இப்ப உடல் ரீதியாகவும் இல்ல மன ரீதியா எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்? உடல் ரீதியா சொல்லும்போது அவங்க வெள்ளைப்படுதல் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இடுப்பு வலி, அதாவது லோ பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல அவங்களால நிற்க முடியாது. அதனால நடந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து உடல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்து பசி சரியா எடுக்காது. பசி எடுத்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுங்கிற உணர்வு இருக்கும். இது எல்லாமே கர்ப்பப்பை இறக்கத்துல வரும். மன ரீதியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுலையுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருப்பாங்க. ஆமா, எதையுமே வந்து ஒரு பிடிமானம் இருக்காது. என்னவோ லைஃப் போகுது அப்படிதான் இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எதுலேயுமே வந்து ஒரு ஈடுபாடோடு செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு கடமைக்குன்னு செய்வாங்க. அப்படிதான் மன ரீதியான பாதிப்பு இதுல இருந்து வரும். இப்ப நம்மளுக்கு வந்து மாதவிடாய். ஸோ அந்த மாதவிடாய் வந்து ஒரு ஒரு 1 மந்த் வந்து கரெக்டாக வரும், இன்னொரு மந்த் வந்து அந்த சைக்கிள் மாறும். ஸோ இது கூட வந்து கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு பெரிய ரீசனா இருக்குமா? ஆமா, அது அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து தொடக்க காலத்துல இதுக்கு வந்து அடிப்படைக்கு இது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா பீரியட்ஸ் வந்து அந்த பிரச்சனைக்கான உள்ளுறுப்புகள் வந்து பார்த்தா கல்லீரல் வந்து சரியா இயங்கலைன்னா பீரியட்ஸ்ல வந்து பிரச்சனையாகும். சில பேருக்கு வந்து அதிகப்படியான பிளட் ஃப்ளோ போகும். அடிவயிறு வந்து அதிகமா வலிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து கர்ப்பப்பை சார்ந்து இருக்காது, கல்லீரல் சார்ந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நைட் டியூட்டி அதிகமா பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய அவசியத்துல இருக்கும் பொருளாதார ரீதியா. அப்போ நைட் டியூட்டி இருந்தாலும் அவங்களால பார்க்குறாங்க, எந்த வேலையில பார்க்க. இப்போ நைட் டைம்ங்கிறது தூங்குறதுக்காக தான். அந்த நேரத்தை வந்து வேலைக்காக அவங்க பயன்படுத்தும் போது கல்லீரல் பாதிக்குது. கல்லீரல் அவங்களுக்கு பாதிக்கும் போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃப்ளோவில் பிளட் ஃப்ளோ அதிகமாகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இது வந்து லேட்டராக ஆகும்போது கர்ப்பப்பை வந்து இறக்கத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ வந்து ஸ்டார்டிங் ஏஜ், இப்போ ஏஜ் அட்டன் பண்ண உடனே அந்த ஸ்டேஜில் வந்து கர்ப்பப்பை வந்து இறக்கம் ஆகுது அப்படின்னும் போது அது எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? உணவுல தான் வந்து நம்ம கட்டுப்பாடோடு இருக்கும். ஓகே. இப்போ வந்து செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது கர்ப்பப்பை இறக்கம் வந்துருச்சுன்னா இல்லை இதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். பால் வந்து காய்ச்சணும், பசும்பாலை காய்ச்சின பிறகு அதை சிம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 செம்பருத்தி பூவை அந்த பாத்திரத்தில் போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தட்டை எடுத்தோம்னா அந்த பால் ஃபுல்லாக ரெட் ஆகிடும். அந்த பாலை வந்து குடிக்கணும். அதை வந்து குடிச்சிட்டு வந்தாவே இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ரொம்ப சிறப்பான தீர்வாகும். ஸோ இப்போ வந்து இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்கு வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மெடிசன்ஸ் தான் எடுக்கிறாங்க. சித்த வைத்தியத்தை விட மெடிசன்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுக்கிறதுனால வந்து அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது ரூட் காசுக்கு வந்து அதிகமாக மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆமாம், அதாவது ஒரு பெயின் வருது, அது பெயின் சப்ரஸ் பண்ணுற மருந்துகள் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து அதிகப்படியான இந்த பெயின் சப்ரஸ் பண்ண மருந்து அவங்க எடுக்க என்ன ஆகணும், கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஆமாம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்பப்போ நம்ம வந்து மருந்து எடுத்துப்பாங்க. சில பேர் வலி வந்தால் மட்டும் எடுத்துப்பாங்க. வலி சரியான பிறகு சரி உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி அக்கறையே பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பெயின் கில்லர் யூஸ் பண்ண லேட்டராக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகும். ஓ, கிட்னி வந்து டேமேஜ் ஆகுங்களா? ஆமாம், பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், அதோட கெமிக்கல்ஸ்லாம்
கிட்னி தான் வந்து வெளியேற்றணும். ஓகே. கிட்னியோட ஃபங்க்ஷன்னா ரத்தத்தில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றணும். இப்போ அந்த ரத்தத்தில் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் வந்து இருக்க கிட்னிக்கு வந்து ஓவர்லோடு. அப்போ என்ன ஆகும், கிட்னி வந்து பாதிக்கப்படும். ஸோ இதை குணப்படுத்துறதுக்கு உங்களுடைய சித்த வைத்தியத்துல ஏதாவது வழிமுறைகள் இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆமாம், இதுக்கான மருந்துகளும் உண்டு சித்த மருந்துகளில். இதுக்கு வந்து கயற்சிக்காய் சூரணம் கொடுப்பாங்க, திரிபலா சூரணம். ஏன்னா சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திரிகடுகு சூரணம் கொடுப்பாங்க, கடுக்காய் சூரணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதை வந்து ஆட்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வாத பித்த கபம் அந்த எந்த உடம்புக்காரங்களுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதை பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக ஐ மீன் இப்போ இந்த கர்ப்பப்பை இறக்கத்துக்காக வந்து இந்த பாட்டி வைத்திய முறையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாம்மா. அரச இலை இருக்குல்ல, அரச மரத்தோட இலை. ஓ, அரச மரத்தோட இலை ரொம்ப வந்து முத்துனதும் கிடையாது, ரொம்ப எலசும் கிடையாது, ஒரு மீடியம். ஓகே, அதை வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு காம்பை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. லைட்டா நம்ம அந்த தூசியாக இருந்தால் அது தொடச்சிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கணும் எம்டி ஸ்டொமக்கில். இந்த மாதிரி 48 நாள் எடுக்கணும். அந்த அரச இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் இருக்கும். அந்த ஷைனிங் தான் ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் அதில் படிஞ்சிருக்கும். அதை வந்து உள்ளுக்கு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். நம்ம 48 நாள் சாப்பிடணும். 48 நாட்கள். ஆனால் தொடர்ந்து அதை ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடணும். தொடர்ந்து 48 கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி கிடையாது. ஸோ இதுல நடுவுல ஒரு இப்போ திடீர்னு வேலைக்கு போறாங்க, வேற ஏதாவது ஒர்க் இருக்கும்போது மிஸ் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் வராது? ஒரு வாட்டி 2 வாட்டினா எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அதையே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஆனா வந்து ஷுவரா 48 டேஸ் கண்டினியூஸா வந்து இது சாப்பிட்டா மட்டும் தான். ஆமா, 48 டேஸ் வந்து கண்டினியூஸா சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரியாகும். ஸோ இதுக்காக ஏதாவது யோகா முத்திரைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்டிப்பாமா. சில பேர் வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அவங்களால இந்த மாதிரி அரச இலையெல்லாம் சாப்பிட முடியாத பிரச்சனை இருக்கும். நான் எங்க போய் தேடுறது எடுக்கிறது, இன்னைக்கு மரங்களே இல்லை, அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம யோகா முத்ராலாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதுக்கு வந்து சக்தி முத்திரைன்னு ஒன்று இருக்குது, அது சூப்பராக வேலை செய்யும். எப்படின்னா முத்திரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணிட்டு இந்த 2 வேலை இணைச்சிக்கணும். இந்த கையே இப்படி பண்ணிட்டு இந்த மோதிர வரலும் சுண்டு வரலும் நம்ம இணைச்சிக்கணும். இதுதான் வந்து சக்தி முத்திரை. சக்தி முத்திரை. இந்த முத்திரையோட ஒரு 10 மினிட்ஸ் இருக்கலாம். 10 மினிட்ஸ். எப்போ ஓய்வாக இருக்காங்களோ அப்போ எடுத்தால் போதும். காலையில் ஈவினிங் அந்த எந்த ஒரு ஷெட்யூல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான முத்திரைனா சக்தி முத்திரை. ஆனால் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தொடர்ந்து பண்ண அந்த கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆமாம், பீரியட்ஸ் பிரச்சனையும் சரியாகும், இந்த கர்ப்பப்பை அடித்தளலும் சரியாகும். ஸோ இந்த கர்ப்பப்பை இறக்கிறதுனால வந்து நிறைய லேடிஸ் வந்து மன அழுத்தத்தில் பயங்கரமாக போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது எப்படி தன்னைத்தானே வந்து ஒரு நல்லா ஒரு தயார் பண்ணிட்டு அடுத்த ஒரு வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா? எந்த பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஷேர் பண்ணாவே நிறைய சொல்யூஷன் அதுக்கான கிடைக்கும். நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட, அம்மா அப்பா கிட்ட, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியுமா பேசுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இறுக்கத்தில் இருக்காங்க. யாருக்கும் வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா, கவுன்சிலிங் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஈஸியாக தவறான பாதைக்கு போயிடுறாங்க. அப்போ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, ஒன்று ஒருத்தவங்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசி கவுன்சிலிங் போங்க. அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு கவுன்சிலிங்கே இருக்காங்க, கன்சல்டேஷனே இருக்காங்க. முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்துச்சு, இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது இல்லையா? அந்த சிஸ்டமே அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. இப்போ நவீனமாக என்ன ஆச்சுன்னா கவுன்சிலிங் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கவுன்சிலிங் போகலாம். அவங்களுக்கு இன்னும் நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்மளை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனைக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம மைண்டே வந்து பிளாக் ஆகிருக்கும். நமக்கு என்ன சரி என்ன கரெக்டு எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி கவுன்சிலர்கிட்ட போய் நம்ம பேசும்போது நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும், உங்களோட லைஃப்பில் இருந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ இப்போ வந்து மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் சில பேருக்கு கர்ப்பப்பை இறக்கம் ஆகுதுங்க பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் அவங்களோட பார்ட்னர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், மேரேஜுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கண்டிஷன் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும்.
பிரச்சனை வந்து எங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு சரியான சூழ்நிலை இல்லை. ஆமா, பிரச்சனை எல்லாருக்குமே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓ, நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டா தான் அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவே நமக்கு கிடைக்கும்.